புள்ளைய வளர்க்க தெரியாதவங்க தான் அவங்க கையில போனை கொடுப்பாங்க. இத கேட்கும்போது சுரீர்னு இருக்கா, ஆனா இதுதான் இன்னைக்கு கசப்பான உண்மை. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை பொழு குறையணுங்கிறதுக்காகவும் புள்ளைங்க தொந்தரவு செய்யாம ஒரு இடத்துல சமத்தா உட்காரணுங்கிறதுக்காகவும் அவங்க கையில ஸ்மார்ட் போனை திணிக்கிறோம். ஆனா நாம அவங்க கையில கொடுக்கறது வெறும் டிஜிட்டல் திரை இல்ல, அவங்களோட எதிர்காலத்தையே பொசுக்கக்கூடிய வெடிமருந்து. களிமண்ல உருவம் செஞ்சு சேத்துல விளையாடி விழுந்து வாரி அந்த பிஞ்சு விரல்கள் கத்துக்க வேண்டிய உலகத்தை ஒரு 6 இன்ச் டிஸ்பிளேக்குள்ள அடக்கிட்டோம். கார்ட்டூன் வீடியோவை பார்த்து வர சிரிப்பு வேற, கூட இருக்கிறவங்களோட விளையாடி ஒரு சின்ன வெற்றிக்கு வர்ற அந்த துள்ளலான சிரிப்பு வேற. கூகுளும் யூடியூபும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் அந்த பிஞ்சி மூளை எதுக்கு வேலை செய்ய போகுது? அவங்களோட கற்பனை திறன் அங்கேயே முடங்கி போயிடுது. பெற்றோர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. பிள்ளைங்க அழுது அடம் பிடிக்குதேன்னு போனை கொடுக்கறது பசிக்குதுன்னு கேட்கிற குழந்தைக்கு விஷத்தையே உணவா கொடுக்கறதுக்கு சமம். நம்ம பிஸியான வாழ்க்கையில இருந்து ஒரு மணி நேரம் ஒதுக்கி அவங்க கூட விளையாடவோ பேசவோ முடியாத அளவுக்கு நம்ம என்ன சாதிக்க போறோம்? போனை கொடுத்து அவங்கள கட்டுப்பாட்டுல வைக்கிறோம்னு நினைச்சா உண்மையிலேயே நாம அவங்கள ஒரு டிஜிட்டல் அடிமையா மாத்திட்டு இருக்கோம். பிள்ளைகளுக்கு தேவை நீங்க வாங்கி கொடுத்த லேட்டஸ்ட் மாடல் போன் இல்ல, உங்களோட நேரம் மட்டும்தான். அவங்களோட இளமை கால நினைவுகளை பலி கொடுக்காதீங்க.